பாகம் 81. அந்த கைகள் மின்மினியின் கண்களையும் வாயையும் பொத்தியபடி திமிரிக் கொண்டிருந்த அவளை இழுத்துக்கொண்டே வேறொரு அறையில் கொண்டு வந்து சேர்த்தது. அவளை படுக்கையில் வீசிய அந்த உருவத்தை அவள் பார்க்கையில் அதிர்ந்து போனாள். நீங்களா? என்ன இதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று அவள் கத்த ஆரம்பிக்க ராஜ் அவளை நெருங்கி வந்தான். அவன் அருகே வரவும் மின்மினி கட்டிலில் பின்னடைந்தாள். ராஜ் அவனுடைய கால்களால் அவள் முகத்தை தொட்டு திருப்பினான். கொத்தாத, கொத்துனேனா உன் அழகான இந்த மூஞ்சிய யாருக்குமே அடையாளம் தெரியாத மாதிரி நான் பண்ணிருவேன் என்றான். ராஜின் இந்த சேகையால் மின்மினி நடுங்கி போனாள். அவளுக்கு மனம் அவளிடம் நடந்து கொண்ட விதம் சரியாக நினைவுக்கு வந்தது. உடலெங்கும் நடுங்க வியர்வையில் நனைந்து போனாள். அதை பார்த்த ராஜ் சிரித்தான். என்ன மினி, பயப்படுறியா என்று அவன் கைகளால் அவளுடைய கன்னங்களை தொட்டு வருடினான். அவனுடைய கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்ட மின்மினி, என்ன தொடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நான் ஆரியன் கிட்ட சொல்லுவேன், மரியாதையா போயிடுங்க என்றாள். இதை கேட்ட ராஜ் சிரித்தான். பாரா, ஆரியனை கூப்பிடுவாளாமல்ல, எனக்கு பயந்து வருது. கொஞ்சம் கூப்பிட்டு தான் பாரு. அவன் பேரை கேட்ட உடனே எனக்கு உடம்பெல்லாம் உதறுது என்று பயந்தவன் போல நடித்து காட்டினான் ராஜ். அதன் பின் அவளை தன் பக்கம் இழுக்க முயற்சிக்க மின்மினி பலம் கொண்ட மட்டும் அவனை மார்பில் கைவிட்டு தள்ளியபடி, ஆச்சி சீக்கிரமா வாங்க ஆச்சி என்று கத்தினாள். அதை கண்டு கொள்ளாமல் அருகே வந்த ராஜை ஓங்கி அறைந்தபடி மின்மினி அவனிடம் இருந்து ஓட, ராஜ் ஓடிக்கொண்டிருந்த மினியின் பின் சென்று அவன் காலை குறுக்கே நீட்டி அவளை கீழே விழ செய்தான். மின்மினி ஆ அம்மா என்கிற பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்தாள். முழங்கால்களில் சிராய்த்து அவள் சுடிதார் கிழிந்தது. முழங்கைகள் எரிந்தன. அதுவரை தான் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த மின்மினி அதன் பின் பயந்து போனாள். கண்களில் கண்ணீர் வழிய ராஜிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். ராஜ் அவளை தன் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க, மின்மினி பிளீஸ் என்ன தயவு பண்ணி விட்டுருங்க பிளீஸ் என்று கதறினாள். ஆரியன், ஆச்சி யாருமே இல்லையா, பிளீஸ் வாங்க என்று அழுதாள். ராஜுக்கு அவர்கள் யாரும் வீட்டில் இல்லாத இந்த சான்ஸ் மிக முக்கியமான ஒன்று. அதை வீணாக்க அவன் விரும்பவில்லை. நீ என்ன அரைஞ்சிட்டல மின்மினி, இதுக்கு நான் கணக்கு தீக்காம விட மாட்டேன் என்று பற்களை நரநரத்தான். மின்மினி அவன் கைகளுக்குள் சிக்குண்ட பறவையாய் படபடத்தாள். ஆரியனை தவிர வேறு யாரும் அவளை தொட்டுவிடக் கூடாது என்கிற ஆரியனின் வார்த்தைகளை அவள் மனதில் நிறுத்தி வைத்திருந்தாள். அவனை தவிர வேறு யாரும் அவளை பார்ப்பது கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. ராஜின் ஆசை தோய்ந்த பார்வை தன் மீது படும்போதெல்லாம் அவள் துடித்து போனாள். அவன் கண்களில் படாமல் முடிந்தவரை விலகி இருந்தாள். ஆனால் இன்றைக்கு எல்லாமே மாறி இப்போது வேறென்னவோ நடக்கிறது. அதை தடுக்கும் உடல் வலிமையும் அவளுக்கு இல்லை. ராஜ் அவளை கொத்தாக அள்ளி கொண்டு வந்து மீண்டும் படுக்கையில் போட்டான். ஆச்சி, ஆர்யா பிளீஸ் வாங்க, எனக்கு பயமா இருக்கு என்று கத்திக்கொண்டே அழ ஆரம்பித்தாள் மின்மினி. அதை கேட்ட ராஜ், கத்து, எவ்வளோ வேணா கத்து, யாருக்குமே கேட்காது. ஏன்னா நீ கூப்பிடுற யாருமே இப்ப வீட்ல இல்ல. உன் சத்தம் இந்த ரூம் தாண்டி கீழே வரைக்கும் கேட்கவும் கேட்காது என்றான். அதன் பின், பயப்படாத மினி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு விஷயத்த உனக்கு காட்டணும்னு நினைச்சேன். கொஞ்சம் அலறத நிறுத்திட்டு இத பாரு, இதுக்காக தான் உன்னை இங்க கூப்பிட்டு வந்தேன் என்று மென்மையாக பேசினான். கண்களில் கண்ணீரோடு மின்மினி நிமிர்ந்து பார்க்க அவள் எதிரே ஒரு லேப்டாப் நீட்டப்பட்டது. ராஜ் அதில் உள்ள வீடியோவை ஆன் செய்தான். அது தியாவின் கல்யாணத்தன்று அந்த மண்டபத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. அங்கே ஆரியன் கார்டனில் அமர்ந்து கொண்டு சித்தார்த்துடன் பேசிக் கொண்டிருந்தான். மின்மினி ஆரியனை வீடியோவில் பார்த்ததும் லேசாக தைரியம் வர அவனையே பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் ராஜ், உன் கண்ணை எப்பயும் ஆரியன் மேலதான் இருக்கும்னு எனக்கு தெரியும் மினி. கொஞ்சம் ஆரியனுக்கு பின்னாடி அந்த புதர்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாரு என்றான். மின்மினி கண்ணீரை துடைத்துவிட்டு ஆரியனின் பின்னணியில் பார்க்க அங்கே 4-5 பேர் கைகளில் துப்பாக்கியோடு ஆரியனை குறிப்பார்த்தபடி இருந்தார்கள். அதை பார்த்ததும் மின்மினி நெஞ்சில் கை வைத்துக் கொண்டே, கடவுளே என்றாள். அதை பார்த்த ராஜ், நல்லா பாத்துட்டியா? ஓ ஆரியன் எப்ப வேணா செத்து போக தயாரா இருக்கான்.
என்று ஆரியன் பெயரை வேண்டுமென்றே அழுத்தி சொன்னான். மின்மினி இதை கேட்டு விசும்பினாள். அவரு உங்க அண்ணன், அத மறந்துட்டீங்களா என்று கேட்டாள். அதை கேட்ட ராஜ், யார் சொன்னா அவன் என் அண்ணன்னு? அவன் உடம்புல முழுசா இந்த குடும்பத்தோட டிஎன்ஏ ஓடல, புரியுதா? அவனோட அம்மா உன்ன மாதிரி எங்கிருந்தோ வந்தவங்க தான் என்றான். மின்மினி ஆரியனின் மேல் துப்பாக்கிகள் குறிபார்க்கப்படுவதை பார்த்து உறைந்து போயிருந்தாள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேலும் பேச ஆரம்பித்த ராஜ், பார்த்தல்ல எத்தனை பிஸ்டல் இருக்குன்னு, அதோட இதுவும் ஒண்ணு என்று தன்னுடைய கைகளில் வைத்திருந்த பிஸ்டலை எடுத்து மின்மினியை குறிவைத்தபடி, ஆரியன என்னோட ஆளுக ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, ஒரே ஒரு சிக்னல் போதும் உன் அருமை புருஷன் மொத்தமா போய் சேர்ந்துருவான் என்றான் ராஜ். இதை கேட்ட மின்மினி பதறி, இல்ல அவர் எதுவும் பண்ணிடாத என்றாள். இதற்காகவே காத்திருந்த ராஜ், தெரியுதுல்ல உன் ஹேண்ட்ஸம் ஹஸ்பண்டுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னா நீ நான் சொல்றபடி கேட்கணும் என்றான். மின்மினி, நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்க முடியாது, என்னை எதுவும் பண்ணிராத என்று மீண்டும் தன்னை தற்காத்து கொள்ள தொடங்கினாள். இதை கேட்ட ராஜுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அவளுடைய கழுத்தை பிடித்து இறுக்கியபடி, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்லன்னு வெயி, உன்னோட ஆரியன், ஆச்சி, ஐயா எல்லாம் மொத்தமா உன் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிருவாங்க. நான் சொன்னா அடுத்த செகண்ட் ஒரே டைம்ல எல்லார் தலையிலும் புல்லட் இறங்கும், புரியுதா? அத உனக்கு நிரூபிக்கதான் இங்க கூப்பிட்டு வந்தேன் என்றான். இதை கேட்டவுடன் மின்மினியின் முகம் மாறியது. எல்லோரையும் இழந்த பிறகு கடவுள் அவளுக்காக கொடுத்திருப்பது இந்த 3 பேர் மட்டும்தான். அவர்களையும் இழக்க அவள் ஒருபோதும் தயாராக இல்லை. ராஜ் அவள் தலையில் துப்பாக்கியை வைத்து அழுத்தியபடி, நாளைக்கு காலேஜ் முடிஞ்சதும் நீ உன் கார்ல ஏறாம என் கார்ல ஏறணும், அவ்வளோதான். சின்ன வேலைதான், உன்னை வச்சு ஒரு சின்ன வேலையை முடிக்கணும். அது முடிஞ்சதும் நீ வீட்டுக்கு வந்துருவ. உன் ஆரியனுக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா என்ன என்று மிரட்டும் துணியில் கேட்க மின்மினி பயந்தாள். ராஜ் ப்ளீஸ் என்னை விட்டுரு என்று கெஞ்சினாள். இதை கேட்ட ராஜ் மூர்க்கத்தனமாக மின்மினியின் முடியை கொத்தாக பிடித்து தூக்கினான். நான் இவ்ளோ சொல்லியும் நீ நம்பல, இரு இப்பவே ஆரியன் கதையை முடிக்க சொல்றேன் என்று பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்தான். ராஜ் முடியை பிடித்ததால் வலியில் மினி அலறினாள். இல்ல அவர் எதுவும் பண்ணிடாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், உன் கூட வர என்று கத்தினாள். ராஜ் அவள் கூந்தலில் இருந்து கையை விடுவித்தான். கண்களில் நீர் வழிந்து கொண்டிருந்த மின்மினியின் கன்னங்களில் துப்பாக்கியை வைத்து அழுத்தினான். குட் கேர்ள், நான் நினைச்சதை விட நீ சீக்கிரமா என்ன புரிஞ்சுக்கிட்ட. நாளைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் மீட் பண்ணலாம் என்று கூறினான். அவன் சொல்லி முடித்ததும் மின்மினி அங்கிருந்து ஓடத் தொடங்க அவளை தடுத்து நிறுத்திய ராஜ், நல்லா ஞாபகம் வச்சுக்க மினி, ஸ்மார்ட்டா பிளே பண்ண நினைக்காத. இங்க நடந்தத வெளியே யார்கிட்டயாவது சொல்ல நினைச்சேன்னு வெயி, உன் ஆச்சி, உன் கொய்யா, உன் பணக்கார புருஷன் எல்லாரும் ஒரே செகண்ட்ல என்று ஆகாயத்தை காட்டியபடி போய் சேர்ந்துருவாங்க என்றான். இங்க நடந்தத ஆரியன் கிட்ட சொன்னேனா நான் ஆச்சிய முதல்ல போட்டு தள்ளுவேன். ஆச்சி கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேனா ஐயா காலி. ஐயாட்ட பேசுனேன்னு தெரிஞ்சா ஆரியன் அவ்வளோதான். சொல்லு, நான் யார முதல்ல கொல்லட்டும்? இந்த பிஸ்டல்குள்ள இருக்கிற புல்லட்ல யாரோட பேரு முதல்ல எழுதியிருக்குன்னு தெரியலையே என்று அழுத்து கொண்டே அவளை பார்த்து குரூரமாக சிரித்தான் ராஜ். இதை கேட்ட மின்மினி நடுங்கி போனாள். இல்ல, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அவங்க யாரையும் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். ராஜ் சிரித்து கொண்டே, சரி உன்னை நான் நம்புறேன், நாளைக்கு சாயங்காலம் பாப்போம். இப்ப நீ ஒரு ரூமுக்கு போய் நீ அழுத தடயத்தை எல்லாம் முகம் கழுவி மேக்கப் போட்டு சரி பண்ணிக்க. நமக்குள்ள நடந்தது நமக்குள்ளதான் இருக்கணும், புரியுதோ என்றான். மின்மினி கண்ணீரோடு தலையசைக்க ராஜ் வாசலை நோக்கி கை காட்டினான். அழுது கொண்டே ரூமுக்கு வந்த மின்மினி படுக்கையில் படுத்து கதறி கதறி அழ ஆரம்பித்தாள். சத்தம் கேட்டு ராஜ் மீண்டும் அங்கே வந்துவிடலாம் என்று தலையணைக்குள் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள். ராஜ் மோசமானவன் என்று மட்டுமே யோசித்திருந்த அவளுக்கு அவன் ஒரு கொலைகாரன் என்பது புரிந்ததும் மிகவும் பயம் வந்தது. வேகமாக ஆரியனுக்கு அழைக்க ஆரம்பித்தாள். ஆரியன் போனை எடுக்காமல் போகவே
கோபமாக போனை படுக்கையில் எறிந்துவிட்டு மீண்டும் அழ ஆரம்பித்தாள். தொடர்ந்து அழுததாலும் யோசித்ததாலும் அவளுக்கு மைக்ரேன் தலைவலி வந்தது. தலையை பிடித்து கொண்டாள். வெளிச்சம் கண்களை கூசு செய்தது. கண்களை மூடிக்கொண்டே ஷவருக்கு போய் ஷவரை திருப்பி குளிக்க ஆரம்பித்தாள். ராஜ் தொட்ட ஒவ்வொரு இடமும் எரிந்தது. அவன் அவளை அவ்வளவு கடுமையாக ஹேண்டில் செய்திருந்தான். தியாவின் மஞ்சள் நீராடும் விழாவில் ஆரியனுக்கு ராஜ் தன்னுடைய கைகளை பிடித்ததால் கோபம் வந்தது பற்றி மின்மினிக்கு நினைவு வந்தது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ராஜ் பண்ணத அவர்கிட்ட எப்படி சொல்வேன் என்று யோசிக்க யோசிக்க மீண்டும் அழுகைதான் வந்தது. தலைவலி அதிகமாவதை உணர்ந்த மினி சுதாரித்துக் கொண்டு குளித்துவிட்டு வெளியே வந்தாள். இங்கே ராஜ் வெற்றி களிப்பில் சிரித்துக் கொண்டே போன் செய்ய ஆரம்பித்தான். அந்த பக்கம் அழைப்பு எடுக்கப்பட்டவுடன், வேலை சிறப்பா முடிஞ்சுச்சு, நீங்க ஆர்டர் பண்ண பொருள் நாளைக்கு நைட் உங்க பெட்ல இருக்கும் என்றான். ராஜ் சாமிதாசுக்கு தான் போன் செய்திருந்தான். காலேஜில் இருந்து மின்மினியை கொண்டு போய் சாமிதாசுக்கு கொடுத்தாக வேண்டும். அவன் கொடுத்த அந்த ஒரு வார கெடு நாளையோடு முடிவடைகிறது. ராஜால் சிதம்பர விலாஸ் வீட்டில் கெடிபிடிகளை தாண்டி மின்மினியை கடத்துவது சிரமம் என்பதால் அவளை காலேஜ் வரை பின்தொடர்ந்து உளவு பார்த்தான். ஆனால் அங்கும் ஆரியன் 2 செக்யூரிட்டிகளை போட்டிருப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்தான். இந்த இக்கட்டான நேரம் பார்த்து ஷாலினியும் அவனை அம்போவென்று விட்டுவிட்டு சிங்கப்பூர் பறந்து விட்டாள். இந்த ஒரே வழியை தாண்டி அவனால் மின்மினியை எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டே இந்த ரிஸ்கை அவன் எடுத்திருந்தான். ராஜ் அங்கிருந்த ஆளுயர கண்ணாடியில் தன்னை பார்த்து மீசையை தடவிக்கொண்டே, டே ஆரியா, நீயும் ஆச்சியும் ஐயாவும் கூட்டு சேர்ந்து எங்க குடும்ப சொத்தை எங்களுக்கு கொடுக்காம அனுபவிக்கிறீங்களா? உன்கிட்ட உனக்குன்னு இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்னா எடுத்துப்பேன் ஆரியன். கொஞ்சம் கொஞ்சமா நீ அழியறத நான் வேடிக்கை பார்க்கணும். உங்கப்பா பண்ண வேலையாலதான் இந்த சொத்தெல்லாம் எங்க கைய விட்டு போச்சு. இதையெல்லாம் நான் மறுபடியும் என்னோடதாக்கிக்க போறேன். உன்னோட மின்மினி, உன்னோட வீடு, உன்னோட பிசினஸ் எல்லாமே இனி ஒவ்வொன்னா உன்னை விட்டு போகும். உன்னை இந்த உலகத்துல நான் அனாதையா அலைய விடல. என் பேரு ராஜ் இல்லடா. உன்னை நான் நடு ரோட்ல நிறுத்தலனா நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லடா என்றான். அதே நேரம் ஆரியனின் அலுவலகத்தில் மின்மினிக்கு நடந்தது எதையும் அறிந்திராத ஆரியன் மின்மினியை சமாதானம் செய்ய மஞ்சள் ரோஜாக்கள் நிறைந்த பொக்கே ஒன்றை ஆர்டர் செய்திருந்தான். அதை வாங்கிக் கொண்டு அதில் அவளுக்கு பிடித்த டைரி மில்க் பப்ளிகளை நடுநடுவே செருகி வைத்தான். நிதானமாக இதை தானே அலங்கரித்துவிட்டு அதை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு காரை எடுத்து வீடு நோக்கி செலுத்த ஆரம்பித்தான். பாகம் 82. ராஜ் தன்னை தொட்ட அதிர்ச்சியில் இருந்தும் அருவருப்பில் இருந்தும் மாற மின்மினி ஷவருக்கடியில் வெகுநேரம் நின்று கொண்டிருந்தாள். அதன் பின் வெளியே வந்து தலையை துவட்டி கொண்டே பால்கனியில் நின்று ஆகாயத்தை பார்த்து கொண்டிருந்தாள். இன்னமும் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நடந்ததே ஆரியனிடம் சொல்லிவிடலாமா இல்லை சொல்லக்கூடாதா என்று மாற்றி மாற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அதன் பின் துப்பாக்கி முனையில் ஆரியன் இருப்பது நினைவுக்கு வர, வேண்டாம், ஆரியனுக்கு தன்னால் எந்த கெடுதலும் வரக்கூடாது என்று நினைத்தாள். அப்போது காலிங் பெல் அழைத்தது. அது ராஜ் என்று நினைத்த மின்மினி கதவை திறக்க மிகவும் பயந்தாள். மீண்டும் மீண்டும் பெல் அடிக்கவே ஒரு தயக்கத்தோடு வந்து கதவை திறக்க அங்கே ஆரியன் நின்று கொண்டிருந்தான். ஆரியன் அவனுக்கே உரிய அழகான புன்னகையோடு அவளை பார்த்து சிரிக்க, அவனை பார்த்ததும் கண்ணீர் துளிர்க்க அவனை வேகமாக கட்டிக்கொண்டாள் மின்மினி. ஒரு கையில் பொக்கேவுடன் இருந்த ஆரியன் இதனை எதிர்பார்க்கவில்லை. மின்மினி வழக்கத்துக்கு மாறாக இருப்பது போல அவனுக்கு பட்டது. மெல்ல அவள் அணைப்பை ஏற்றுக்கொண்டு அறைக்குள் வந்தான். அறைக்குள் நுழைந்த பிறகும் கூட மின்மினி அவனை விட்டு விலகாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். அவள் எங்கேயோ டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறாள் என்பதை ஆரியன் புரிந்து கொண்டான். கையில் இருந்த பொக்கேவை படுக்கையில் வைத்துவிட்டு மினியின் முகத்தை பிடித்து உயர்த்தினான். என்னாச்சு மினி? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? பனி இறங்கிட்டு இருக்கு, இந்நேரத்துக்கு குளிச்சிருக்க? முடியெல்லாம் ஈரமா இருக்கு பாரு, அந்த டவலை கொண்டா என்று அவளிடம் டவலை வாங்கி துவட்ட ஆரம்பித்தான். மினியால் எதுவும் பேச முடியவில்லை. ஆரியன் அவளை தன் பக்கமாக திருப்பி, காலேஜ்ல ஏதாவது நடந்துச்சா மினி? ஏன் இவ்ளோ டல்லா இருக்க என்றான். ஆரியன், நான் எக்ஸாம்ஸ்க்கு சரியாவே படிக்கல அதான் என்று
நடந்த விஷயங்களை ஆரியனிடமிருந்து மறைத்து விட்டாள் மின்மினி. ராஜ் மீதான பயம் அவளுக்கு அதிகமாகவே இருந்தது. இவ்ளோதானா? இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு போய் அழற? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். படிக்கலைன்னா குளிச்சு ஃப்ரெஷ்ஷானா படிக்கலான்னு நினைச்சிட்டியா? சரி விடு, நான் உனக்கு படிக்கிற விஷயத்துல ஹெல்ப் பண்றேன் என்றபடி நிம்மதியானான் ஆரி. சரி, என் கூட வா என்று ட்ரெஸ்ஸிங் டேபிள் சென்றவன் அங்கிருந்த ஹேர் ட்ரையரால் மினியின் முடியை உலர்த்த முயற்சிக்க மின்மினி அவனை தடுத்து, நானே பண்ணிக்கிறேன், நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க என்றாள். நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்றபடி மாற்று உடைகளோடு பாத்ரூமிற்குள் புகுந்தான் ஆரியன். அன்றைக்கு மின்மினியின் போக்கு முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. எப்போதும் இருக்கும் குழந்தைத்தனம் அவளிடம் மிஸ் ஆகி இருந்தது. ஒரு பரீட்சைக்காகவா இவ்வளவு பயப்படுவாள் என்று ஆரியன் பெரிய யோசனையில் ஆழ்ந்தபடி உடைகளை மாற்றினான். ஆரியன் உயிரை வைத்து ராஜவளை மிரட்டியதால் மின்மினி மிகவும் பயந்து போயிருந்தாள். ஆரியனிடம் எல்லா உண்மையையும் சொல்ல அவள் ஆசைப்பட்டாலும் ஆச்சி, ஐயா மற்றும் ஆரியனின் உயிர் மீதான பயம் அவளுக்கு அதிகமாக இருந்தது. மின்மினி வேக வேகமாக மெலிதான மேக்கப்பை செய்து தன்னை ஃப்ரெஷ்ஷானவள் போல காட்டிக்கொண்டாள். காலேஜ் நாட்களில் இருந்தே தன்னுடைய மனதின் வலிகளை மறைக்க அவள் இந்த லைட் மேக்கப் விஷயங்களை கையாளும் திறமை பெற்றிருந்ததால் அவள் தன்னை கொஞ்ச நேரத்தில் புதிய மலரை போல மாற்றிக்கொண்டாள். அதன்பின் அங்கிருந்து கட்டலுக்கு வந்தவளின் கண்கள் அந்த மஞ்சள் ரோஜாக்கள் நிறைந்த பொக்கே மீது விழுந்தது. அதன் நடுநடுவே பப்ளி டைரி மில்க் அவளை கண் சிமிட்டி அழைத்தது. நடந்தவைகளை மறந்து வேகமாக அதை எடுக்க பின்னாலிருந்து வந்த ஆரியன் அவளை இதமாக அணைத்து கொண்டான். சாரி மினி, நேத்துக்கு நைட் என்னால உன்னை டின்னர் கூட்டிட்டு போக முடியாம போயிடுச்சு என்று அவளிடம் மென்மையாக கூறினான். மினி அந்த பொக்கையை அணைத்து கொண்டு தேங்க்யூ என்று அதன் வாசனையை முகர ஆரம்பித்தாள். நானே என் கையால உனக்கு கொடுக்கணும்னு வாங்கினேன், அதுக்கு கூட சான்ஸ் கொடுக்காம நீயே எடுத்துக்கிட்ட என்று லேசாய் ஏமாற்றமான குரலோடு சொன்னான் ஆரியன். அதன் பின் அவளிடமிருந்து பூங்கொத்தை வாங்கியவன் அவள் எதிரே மண்டியிட்டு அமர்ந்தான். நான் உனக்கு பொருத்தமான வேலைன்னு எனக்கு தெரியும் மினி, ஆனா உன்னை நான் முழுசா நேசிக்கிறேன். நான் ஒரு நல்ல லவ்வர் இல்ல, நீ எதிர்பார்க்கிற விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹப்பியும் இல்ல. ஆனா உனக்கு பொருத்தமானவனா என்ன மாத்திக்க முயற்சி பண்றேன் என்று கூறியவன் பூங்கொத்தை அவளிடம் நீட்டினான். ஐ லவ் யூ மினி, ஆனா எனக்கு இந்த லவ்வை எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியல. ஐ லவ் யூ சோ மச். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் நேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட கேப் இல்லாம நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நல்லதோ கெட்டதோ நீ என் கூடவே இருமினி. என்கிட்ட எதுனாலும் ஷேர் பண்ண. நான் கண்டிப்பா உனக்கு பொருத்தமானவனா என்ன மாத்திப்பேன். அது வரைக்கும் என்ன கொஞ்சம் பொறுத்துக்க மினி என்று அந்த மஞ்சள் ரோஜாக்களை அவள் முன் நீட்டினான். இதை கேட்டதும் மின்மினி மெழுகாய் உருகினாள். கண்களில் நீர் வழிய, எனக்கும் கூட உங்க கூட வாழணும்னு ஆசையா இருக்கு ஆரியன். எனக்கு நீங்க வேணும் ஆரியன். ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரியாம நான் வாழணும். என்னை எப்படியாவது ராஜ்கிட்ட இருந்து காப்பாத்துங்க ஆரியன் என்று மனதிற்குள் மருகினாள் மினி. ராஜ் அடுத்த நாளே காலேஜிலிருந்து தன்னை வேறெங்கோ அழைத்து போய் தன்னையும் ஆரியனையும் சந்திக்க விடாமல் செய்து விடுவானோ என்று மின்மினி மிகவும் பயந்தாள். எதுவும் பேசாமல் பூக்கள் நிறைந்த அந்த பொக்கேயை வாங்கினாள். அதில் ஒரு ரோஜாவை எடுத்துக்கொண்டு பொக்கேயை கட்டிலில் வைத்தாள். அந்த ஒற்றை மஞ்சள் ரோஜாவை ஆரியன் முன் நீட்டியவள் ஐ லவ் யூ ஆரியன் என்று நீட்ட ஆரியன் வசீகரமாய் புன்னகைத்தபடி அதனை வாங்கிக் கொண்டான். அதன்பின் வேகமாக அவனை அணைத்து அவனை இறுக்கமாக பற்றி கொண்டாள் மின்மினி. அவன் தன் முகத்தை பார்த்தால் எதையாவது கண்டுபிடித்து விடக்கூடும் என்று அவன் மார்பில் வெகு வேகமாக தன்னை புதைத்துக் கொண்டாள் மின்மினி. ஆரியனுக்கு மின்மினியின் இந்த செயல்கள் அவள் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை உணர்த்தியது. அவள் முகத்தை நிமிர்த்தி, என்னமோ நடந்திருக்கு, என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு மினி என்றான். மினி தன்னை சமாளித்துக் கொண்டபடி, ஒன்னும் இல்ல ஆரியன், இன்னைக்குன்னு பார்த்து அழுகழுகியா வருது, ஏன்னு புரியல, ஒருவேளை என் ஃபேமிலியை மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்தாள் மின்மினி. அதை பார்த்து கொண்டிருந்த ஆரியனுக்கு மனம் வலித்தது. மின்மினி ஒரு நாளும் அவளுடைய அம்மா அப்பாவை நினைத்து இப்படி கண் கலங்கி அவன் பார்த்ததில்லை. அவளை வாஞ்சையோடு பார்த்தவன், காந்திமதி அத்தை
உன்னை ஏதாவது திட்டினாங்களா என்று கேட்டான். அந்த பேரை கேட்டதும் மின்மினிக்கு ராஜ் நினைவுக்கு வர அதிகம் பயந்து போனவளாய், இல்ல இல்ல இல்ல, என்ன யாரும் எதுவும் சொல்லல. எனக்கு நீங்க என் கூட இருந்தா போதும், நான் சரியாயிருவேன் என்றாள். ஆரியன் அவள் தலையை வருடி கொடுத்தபடி, எனக்கு உன் அப்பா அம்மா கண்மணி மேல பொறாமையா வருது மினி. நான் உன் கூடவே இருந்தோம் நீ என்னை விட அவங்கள மிஸ் பண்றல்ல, அப்படின்னா நான் உன்னை அவங்க அளவுக்கு பாத்துக்கலன்னு நினைக்கிறேன் என்றான். இதை கேட்டதும் மினி அதிர்ந்து போனாள். அழுகையை நிறுத்திவிட்டு ஆரியனை பார்க்க ஆரியன் தொடர்ந்து, உனக்கு காதல்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா மினி என்றான். மினி மௌனமாக இருந்தாள். அவளுக்கு அதையெல்லாம் விளக்கமாக சொல்லிவிட தெரியாதது வேறு விஷயம். ஆரியன் தன்னால் தன்னுடைய பேச்சால் லோவாக உணர்கிறான் என்பதை அறிந்ததும் மின்மினி தன்னை அறியாமல் மௌனம் காத்தாள். ஆரியன் மீண்டும் பேசத் தொடங்கினான். காதல்னா வெறுமனே பேசுறதோ சிரிக்கிறதோ கிஸ் பண்ணிக்கிறதோ இல்ல மினி, அது வேற. நானும் நீயும் ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சு நடந்துக்கிறோங்கிறதுலதான் காதல் தன்னை உயிர் போட வச்சுக்குது. நம்ம 2 பேருக்கும் நடுவுல உள்ள புரிதலோட பெர்சன்டேஜ் தான் நமக்குள்ள இருக்கிற காதலை நிர்ணயிக்குது என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான் ஆரியன். மினி புரிந்தவள் போல தலையை அசைத்தாள். நீயும் நானும் ஒருத்தருக்கொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பதான் இந்த லைஃப் முழுக்க நாம பிரியாம இருப்போம். அப்படி நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் படி என்னன்னா, ஒருத்தருக்கொருத்தர் உண்மையா நடந்துக்கிறது தான். உன்கிட்ட நானும் என்கிட்ட நீயும் பரஸ்பரம் எதையும் மறைக்க கூடாது என்றான். உண்மையில் மின்மினி ஆரியனிடம் அவளுடைய அப்பா அம்மாவை மிஸ் செய்வதாக சொன்னதில் உள்ள பொய்யை ஆரியன் கண்டுபிடித்திருந்தான். முதல் முறையாக மின்மினி தன்னிடம் பொய் சொல்வதால் ஆரியன் கவலையோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஆரியனின் பார்வைப்பட்டதும் மின்மினி கைகளில் பிடித்திருந்த பூக்களை நழுவ விட்டாள். ஆரியன் அவளை அணைத்து மென்மையாக முத்தமிட்டபடி, நீ நிஜமாவே உன் ஃபேமிலியை மிஸ் பண்றியா மினி என்று கேட்டான். அவள் எதுவும் பேசாமல் ஆரியனின் உதடுகளை தன்னுடைய உதடுகளால் இணைத்துக் கொண்டாள். அப்போது கதவு திறந்து ஆச்சி உள்ளே வர எத்தனிக்கையில் இவர்களின் நிலை பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டு திரும்பி போனார். முத்தத்தால் மூழ்கி கிடந்த மின்மினியை கதவு தட்டும் சப்தம் எழுப்ப பதறிப்போய் ஆரியனிடமிருந்து விலகினாள். கீழிருந்த பூக்களை எடுத்து வரிசைப்படுத்தி அங்கிருந்த பூஜாடியில் வைத்தாள். ஆரியன் போய் கதவை திறக்க அங்கே விஜய் நின்றிருந்தாள். சார், கீழே ஒரு மேடம் உங்க 2 பேரையும் பார்க்க வந்திருக்காங்க. ஆச்சி உங்களை கீழே வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு ஆரியனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அங்கிருந்து விரைவாக நகர்ந்தாள் விஜி. ஆரியன் மின்மினியை திரும்பி பார்த்து, ஆச்சி நம்மள கீழே வர சொல்றாங்க மினி, யாரோ வந்திருக்காங்க போல. கொஞ்சம் சீக்கிரம் தலைய மட்டும் கோம் பண்ணிக்க, உடனே நம்ம கீழே போனோம் என்றான். மினி அருகில் இருந்த துப்பட்டாவை போட்டுக்கொண்டு தலைமுடியை லேசாக வாரி நுனியில் முடிச்சிட்டாள். நெற்றி குங்குமத்தை சரிபார்த்து வைத்துக் கொண்டே ஆரியனோடு அறையில் இருந்து வெளியேறினாள். ஆரியனுக்கு ஒரு போன் கால் வர அவன் அவளை முன்னே போகச் சொன்னான். மினி கீழே தனியாக வந்தாள். இதுதான் ஆரியனோட மனைவியா என்று அங்கே சோஃபாவில் அமர்ந்திருந்த பெண் கேட்க, அவர் அருகே மரியாதையோடு நின்று கொண்டிருந்த ஆச்சி, ஆமாங்கம்மா என்றார். பரபரப்பாக வந்த மினி அங்கே வெண்புடவையில் சாந்தமாக அமர்ந்திருந்த பெண்மணியை பார்த்ததும் கீழே குனிந்து நமஸ்காரம் செய்தாள். அவருக்கு சந்தோஷமாக இருக்கவே மினியின் தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்தார். சௌக்கியமா இருமா, தீர்க்க சுமங்கலியா, சந்தோஷமா நீயும் இந்த குடும்பமும் எப்பவும் இதே போல ஒன்னா இருக்கணும் என்றார். ஆச்சி மின்மினியை பார்த்து, இவங்க நம்ம கோயில பாத்துக்கிற தீட்சிதரோட அம்மா என்றார். தீட்சிதரும் அம்மாவும் இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பிட போறாங்க மினி, உன் கையால சாப்பிட்டு போகணும்னு தான் வந்திருக்காங்க என்றார் ஆச்சி. அதை கேட்டதும் மினி உற்சாகமாக, நான் போய் டின்னர் ரெடி பண்றேன் ஆச்சி, நீங்க இவங்க கூட பேசிட்டுருங்க என்றபடி தீக்ஷிதரின் அம்மாவிடம் உத்தரவு வாங்கிக் கொண்டு கிச்சன் பக்கம் சென்றாள். அதே நேரம் ஆரியன் கீழே வந்து அந்த பெண்ணிடம் ஆசி வாங்கினான். பாத்தியா ஆரி, மீனா உனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சான்னு எங்களுக்கு இப்பதான் புரியுது. இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்க, பொதுவா இந்த நேரத்துக்கு நீ வீட்ல தங்க மாட்டியே என்று கூறி சிரித்தார். ஆரியனுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது. அதே நேரம் ஐயா தீக்ஷிதரோடு உள்ளே நுழைந்தார். நெற்றியில் பட்டையும் கழுத்தில் ருத்ராட்ச மாலைகளும் அணிந்தபடி அந்த தீக்ஷிதர் உள்ளே நுழைந்தார். அவர் காலில் ஆரியன் விழ, நமசிவாய நமசிவாய, எல்லாருக்கும் துணையா இருக்கிற எம்பெருமான் ஈசன்
உன் வாழ்க்கை முழுக்க உன் கூட உடன் வரட்டும் என்றபடி அவர் ஆரியனை ஆசிர்வதித்தார். மின்மினி தலைமுடியை ஒன்று சேர்த்து கட்டியபடி ரைஸ் கீர் ரெடி செய்ய ஆரம்பித்தாள். விஜயும் மற்றவர்களும் இரவு உணவை தயாரித்தனர். கொஞ்ச நேரத்தில் அனைவரும் சாப்பிட டைனிங் அறைக்கு வந்தனர். அவர்களோடு ராஜும் வந்தான். அவனை பார்த்ததும் மின்மினிக்கு பயத்தில் கை கால் உதற ஆரம்பித்தது. நெற்றியில் வியர்வை பூத்தது. அவன் டைனிங் டேபிளில் உட்கார்ந்தவுடன் மின்மினி பதட்டத்தோடு கிச்சனுக்குள் புகுந்து கொண்டாள். இதை கவனித்த விஜி, என்னாச்சுக்கா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க என்று கேட்டாள். தன்னை சமாளித்துக் கொண்ட மின்மினி, இல்ல விஜி, ஒன்னும் இல்ல, இந்த ரைஸ் கீரை மட்டும் அவங்களுக்கு பரிமாறிரு என்றாள். அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை மின்மினி சமையல் அறையில் இருந்து வெளியே வரவே இல்லை. ராஜை பார்த்து தான் பயப்படுவதை மற்றவர்கள் பார்த்து விடாமல் இருக்க அவள் நிறைய பிரயத்தனம் செய்ய வேண்டி வந்தது. அப்போது தீக்ஷிதரின் அம்மா அவளை அழைப்பதாக சொல்ல மின்மினி வலுக்கட்டாயமாக வரவழைத்துக் கொண்ட புன்னகையோடு டைனிங் அறைக்கு சென்றாள். உன் கைப்பக்குவம் நல்லா இருந்தது மின்மினி, ஆரியன் கொடுத்து வச்சவன் என்றார். அப்போது தீக்ஷிதர், உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இப்போதான் நாங்க இங்க வர்றோம் குழந்தை. உங்க 2 பேருக்கும் கல்யாண பரிசா கொடுக்க எங்க கிட்ட பெருசா எதுவும் இல்ல. இந்த சிவலிங்கம் நான் பல வருஷமா ருத்ராஷ பூஜை பண்ணி உருவேத்தி வச்சது. இந்த சிவலிங்கம் இனிமே உங்க கூட இருக்கணும்னு பிரியப்பட்டது. அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்றார். ஆச்சி, அத வாங்கிக்க மின்மினி என்று சொல்ல மின்மினி பட்டு துணியால் பொருத்தப்பட்ட அந்த சிவலிங்கத்தை பயபக்தியோடு வாங்கிவிட்டு அவரை வணங்கினாள். எங்க பையனை பத்திரமா பாத்துக்க மின்மினி. நீயும் அவனும் உமையொரு பாகனா சரிபாதி சமமா ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியத்தோட வாழணும் என்று அவர் மினியை ஆசிர்வதித்தார். அவர்கள் இருவரும் விடை பெற்று கிளம்ப மின்மினி அந்த சிவலிங்கத்தை நெஞ்சோடு அணைத்தபடி அவர்கள் வழிபடும் பூஜை அறையில் வைத்தாள். மரகத பச்சையில் இருந்த அந்த லிங்கம் அவளை பார்த்து கருணையோடு புன்னகைத்தது. பாகம் 83. பூஜை அறையில் லிங்கத்தை வைத்துவிட்டு மின்மினி திரும்பி வந்தாள். அங்கே நின்று கொண்டிருந்த விஜி, அக்கா நீங்க சாப்பிட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் எடுத்து வச்சிடறேன் என்றாள். மின்மினி வேறு வழியில்லாமல் ஏதோ பேருக்கு சாப்பிட்டாள். அவளுடைய முகம் கவலையால் நிரம்பி வழிந்தது. ஆரியன் கார்டனுக்கு போய்விட மற்றவர்கள் அவரவர் அறைக்கு சென்றனர். அவள் தனியாக சாப்பிடுவதை பார்த்த ஆச்சி அவள் அருகே வந்தார். என்னாச்சு மினி, ஏன் என் மினி குட்டி முகம் இவ்ளோ வாடி போயிருக்கு என்று கேட்க, இதை கேட்டதும் மின்மினி கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. அதை பார்த்ததும் ஆச்சி பதறி போனார். என்னாச்சு மினி, காலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளமா, இல்ல வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா, இல்ல ஆரியனுக்கு உனக்கும் ஏதாவது பிரச்சனையா, ஏனாவது சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டானா என்று படபடப்பு மாறாமல் கேட்டார். மின்மினி ஆச்சியை அணைத்து கொண்டு அந்த என்று ஏதோ சொல்ல வாயெடுக்க, ஆச்சி என்கிற குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதுமே மின்மினியின் உடல் உதறி போட்டது. அது ராஜின் குரல். சொல்லு ராஜ், என்ன விஷயம் என்று ஆச்சி கேட்க, அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, ரூமுக்கு உங்களை வர சொன்னாங்க என்றான். சரிப்பா, நான் போய் என்னன்னு பாக்குறேன் என்று ஆச்சி சொல்லிக்கொண்டே மினியை பார்த்து, மினிமா நீ ரூமுக்கு போ, நான் அப்புறமா வரேன் என்றார். அதன் பின் ஆச்சி காந்திமதி அறைக்கு போனார். அங்கே போகும்போதே அவர் மனதில் 1000 யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு தீக்ஷிதரை வேண்டும் என்றுதான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார் ஆச்சி. காரணம், ஐயா காந்திமதியை திரும்ப வெளிநாட்டுக்கு அனுப்புவதில் விருப்பமில்லாமல் இருந்தார். தன்னுடைய தம்பி மகளை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். பல வருடங்களுக்கு முன்னர் பிரிந்து போன குடும்பத்தை மீண்டும் இணைத்துக் கொள்ள ஐயா ஆசைப்பட்டார். ஆனால் ஐயா நினைக்கும் அளவிற்கு காந்திமதியின் எண்ணங்கள் அவ்வளவு நல்லதாக இல்லை என்பதை ஆச்சி புரிந்து வைத்திருந்தார். இது பற்றி ஆச்சி சொன்னால் ஐயா கேட்க மாட்டார் என்பது தெரிந்ததால் தீக்ஷிதரை ஆச்சி வர சொல்லியிருந்தார். அவர் சொன்னால் ஐயா தட்டாமல் கேட்பார். ஆகவே அவர் ஐயாவிடம் சொல்ல வேண்டியதை சொல்லட்டும், நாம் போய் காந்திமதியிடம் சில விஷயங்களை பேசிவிட்டு வரலாம் என்று முடிவு செய்தபடி காந்திமதி இருக்கும் அறைக்குள் நுழைந்தார். அதே நேரம் மின்மினியின் பின்னால் நின்று கொண்டிருந்த ராஜ் அவள் முன்னால் வந்து அமர்ந்தான். அவனை பார்த்ததும் மினிக்கு உடல் நடுங்கியது. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும்
உனக்கு என் மேல பயம் இல்லாம போயிடுச்சு இல்லையா மினி? என்னை பத்தி ஆச்சிக்கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டல என்று கேட்டான். இதை கேட்டு பதறிய மினி, இல்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் அப்படி நினைக்கல என்று பயந்து கொண்டே பதில் சொன்னாள். இதை கேட்ட ராஜ் அவளின் கையை பிடித்து, மெதுவா பேசு, பத்தாத என்று அவளை எச்சரித்தான். அவன் கைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட மினி வேகமாக எழுந்து அவனிடமிருந்து விலகி நின்றாள். உன்னோட குட்டி மூளைய நீ அதிகமா யூஸ் பண்ண பாக்குற மினி, அப்புறம் நீ என்னோட துப்பாக்கியோட தான் போராட வேண்டி வரும். நீ இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்ட சொல்ல நினைச்சாலும் அவங்க முதுகுக்கு பின்னாடி என் துப்பாக்கி இருக்கு, அத நீ மறந்துடாத. என்ன நீ ட்ரிகர் பண்ண அவ்வளோதான், உன் அருமை குடும்பம் மொத்தமும் காலி என்றான். மின்மினி எதுவும் பேசாமல் நிற்க, அப்போது நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் ராஜ் வியர்த்தான். அது ஆரியனின் குரல். ஆனாலும் பயத்தை மறைத்துக் கொண்டு, அன்னிக்கிட்ட குடிக்க தண்ணி கேட்டண்ணா என்று சிரித்துக் கொண்டே திரும்பினான். இதை கேட்டு கோபமான ஆரியன், தண்ணி வேணும்னா போய் எடுத்து நீயே குடி, இல்ல இங்க 1000 பேர் வேலை செய்யறாங்கல்ல அவங்கள கேளு, அதுக்கு எதுக்கு உனக்கு மின்மினி கிட்ட பேச்சு வேண்டி இருக்கு என்றான். அதன் பின் நடுங்கும் மின்மினியின் கைகளை பிடித்து கொண்டபடி, சாப்பிட்டியா மினி என்று கேட்டான் ஆரியன். மினி ஆமாம் என்று தலையசைக்க, சரி நீ ரூமுக்கு போ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என்றான். அவள் ரூமுக்கு போகும் வரை காத்திருந்த ஆரியன் ராஜை முறைத்து பார்த்தான். அதன் பின்னர், மின்மினி என்னோட வைஃப், நீ அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ஓ உடம்புக்கு நல்லது ராஜ் என்று பற்களை நரநரத்தான் ஆரியன். ராஜ் பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்க ஆரியன் அங்கிருந்து அகன்றான். அதன் பின் ராஜ் அவனுக்குள்ளாக, போ ஆர்யா போ, இன்னைக்கு மட்டும்தான் அவ உன்னோட மின்மினி, நாளையிலிருந்து அவ யார் யாருக்கெல்லாம் சொந்தமாக போறாளோ எனக்கே தெரியாது என்று குரூரமாக சிரித்தான். அதன் பின் சுற்றி முற்றி தன்னை யாரும் கவனிக்கிறார்களா என்று பார்த்து கொண்டே ராஜ் அவனுடைய அறையை நோக்கி போனான். மின்மினியை பற்றி ராஜிடம் எச்சரித்த ஆரியன் நேராக அவர்களுடைய அறைக்கு போனான். மின்மினி அப்போதுதான் சோர்வாக சோஃபாவில் அமர்ந்து கண்களை மூடியிருந்தாள். ஆரியன் உள்ளே நுழையும் சத்தம் கேட்டு பதறிப்போய் எழுந்தாள். அறை கதவை தாழிட்டு வந்த ஆரியன் அவளை நெருங்கி வந்து அணைத்து கொண்டான். மின்மினியின் உடல் நடுங்குவதை ஆரியன் உணர்ந்தான். மென்மையாக அவள் தலையை வருடியபடி, இப்ப சொல்லு மினி, அவன் உன்கிட்ட என்ன சொன்னா? நீயே இவ்ளோ பயந்து போயிருக்க என்று கேட்டான். இதை கேட்ட மின்மினி விஷயத்தை மறைக்க விரும்பி, யார பத்தி கேக்குறீங்க, எனக்கு புரியல என்றாள். இதை கேட்டதும் அதுவரை பொறுமையாக பேசிக் கொண்டிருந்த ஆரியன் கோபமாய், வேற யாரு மினி, அந்த ராஜ் உன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தான்னு தான் கேக்குறேன் என்றான். மின்மினி ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் எச்சில் விழுங்கினாள். நிஜமாவா உன்கிட்ட தண்ணி வேணும்னு மட்டும்தான் கேட்டானா என்று மீண்டும் கேட்டான் ஆரியன். மின்மினி தலை குனிந்து நிலம் பார்த்தபடி ஆமாம் என்று தலையை மட்டும் அசைத்தாள். ஆரியனுக்கு அவள் எதையோ மறைக்கிறாள் என்பது தெரிந்தாலும் அதை எப்படி அவளிடமிருந்து வெளிக்கொணர்வது என்பது தெரியவில்லை. எரிச்சலோடு, சரி நீ தூங்கு, எனக்கு லைப்ரரியில கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அகன்றான். மின்மினி ஆரியன் போவதை பேசாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பின் கட்டிலில் அமரப்போகையில் பூங்கொத்தில் இருந்த சாக்லேட்டுகள் அவளை பார்த்து கையசைத்தன. அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. அன்றைக்கு அவளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அளவுக்கு மீறி அதிகரிக்கவே அவள் தன்னையும் அறியாமல் சாக்லேட்டுகளை சாப்பிட ஆரம்பித்தாள். அவளுக்கு மிகவும் பிடித்த டைரி மில்க் பப்ளி இன்று முதன்முறையாக கசந்தது. ஆரியன் கோபத்தோடு திரும்ப வந்தபோது மின்மினி போர்வையை மூடி படுத்திருந்தாள். வந்தவன் கதவை தாழிட்டுவிட்டு மின்மினி அருகில் படுத்தான். அலெக்சா இரவு விளக்கை ஆன் செய்தது. ஆரியன் வரவுக்காக காத்திருந்தவள் போல அவன் அருகே வந்ததும் மினி ஆரியை நெருங்கி இறுக பிடித்து கொண்டு உறங்க ஆரம்பித்தாள். அதை பார்த்த ஆரியன், நானும் நிறைய தரம் கேட்டுட்டேன் மினி, நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. உனக்கு என்னவோ நடந்திருக்கு, யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க, என்கிட்ட நீ அதை மறைக்கிற. அது என்னன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா என்று கோபமாக கேட்டான். அதனால் பயந்து போன மினி, எப்ப பாரு என்னை ஏதாவது சொல்லி திட்டிட்டே தான் இருப்பீங்களா? எனக்கு ஒன்னும் இல்ல, யாரும் ஏதோ சொல்லல, எக்ஸாம் பத்தி தான் பயம், அதனால மைக்ரேன் போதுமா
என்று ஆரியனிடம் கத்திவிட்டு அவனிடமிருந்து விலகி படுத்தாள். ஆரியனுக்கு அவளுடைய கோபம் கூட புதிதாக இருந்தது. அவளை நெருங்கி அணைத்து கொண்டான். அவள் முகத்தில் முத்தம் வைத்துவிட்டு, சரி நீ தூங்கு, காலையில பேசுவோம் என்றான். மின்மினி அவனுடைய கைகளுக்குள் உறங்க ஆரம்பித்தாள். ஆரியனும் வெகு சீக்கிரத்தில் உறங்கி போனான். அடுத்த நாள் காலை ஆரியன் எழுந்திருக்கும் போது மின்மினி அங்கே இல்லை. அவனுடைய வழக்கமான ஜிம் ரொட்டீன்களை முடித்துவிட்டு அலுவலகம் கிளம்ப தயார் செய்து கொண்டு கீழே வந்தான். டைனிங் அறையில் மினியை எதிர்பார்த்து அவன் காத்திருக்க விஜி கொண்டு வந்து உணவுகளை பரிமாறினாள். ஆரியன் கிச்சனையே பார்த்து கொண்டு, மின்மினி இல்லையா என்று கேட்டான். விஜி, மினி அக்காக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னு நேரமே கிளம்பிட்டாங்க என்றாள். ஆரியன் சாப்பிடாமல் டைனிங் டேபிளில் இருந்து எழுந்து காரை நோக்கி நடந்தான். காரில் அமர்ந்தபடி மின்மினிக்கு மொபைலில் அழைத்தான். அவள் அவனுடைய போன் காலை எடுக்கவே இல்லை. மினி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எதையோ சொல்லாம மூடி மறைச்சு ஏன் உயிரை வாங்குற என்றபடி ஆரியன் காரை கோபமாக ஸ்டார்ட் செய்தான். காலேஜில் இருந்த மின்மினி பதட்டத்தின் உச்சியில் இருந்தாள். ராஜ் காலையில் அவளை பயமுறுத்தி காலேஜுக்கு சீக்கிரமாகவே கிளம்ப வைத்திருந்தான். ஆரியனை பார்க்கவே முடியாமல் மினி காலேஜிற்கு வந்திருந்தாள். கல்லூரி முடிய இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருந்தது. அதற்கு பின்னர் அவள் ராஜுடன் போயாக வேண்டும். மின்மினிக்கு இனிமேல் தன்னை காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை என்கிற எண்ணம் வந்துவிட்டது. அதே நேரம் அவளுடைய போன் ஒலித்தது. காலையில் இருந்தே ராஜ் போன் மூலம் அவளை தொடர்ந்து மிரட்டியபடி இருந்ததால் அவள் போனை எடுக்கவே பயந்து கொண்டிருந்தாள். போனை எடுத்து பார்க்க அது ட்ரூ காலர் வழியாக ராஜின் பெயர் காட்டியது. பயந்து கொண்டே போனை எடுத்த மின்மினியிடம், இன்னும் கொஞ்ச நேரம்தான் மினி, வீணா எதுவும் புதுசா ட்ரை பண்ணாத. உனக்காக என் டிரைவர் காலேஜ் பேக் கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காலேஜ் முடிஞ்சதும் கூட்டத்தோட கூட்டமா பேக் கேட் வந்துரு, புரியுதா? உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கேன். எந்த கரைச்சலும் பண்ணாம பிளான் படி நடந்துக்க என்றான் ராஜ். ராஜ் பேசி போனை வைத்ததும் மினிக்கு அழுகை முட்டியது. அவள் அவ்வளவு தூரம் சாமியை வேண்டியும் ஏன் ஒரு சாமி கூட ராஜை எதுவும் செய்யவில்லை என்று அவளுக்கு கோபமும் துக்கமும் மாறி மாறி வந்தது. கடைசி முயற்சியாக ஸ்வஸ்திகாவிடம் உதவி கேட்கலாம் என்று யோசித்தாள். வேகமாக பேக்கில் இருந்த நோட்புக்கை எடுத்த மினி எழுதுவதற்கு முன்னர் யாரேனும் தன்னை பார்க்கிறார்களா என்று பார்த்தாள். ஸ்வஸ்திகா இருக்கிறாளா என்பதை செக் செய்கையில் அவள் கிளாஸில் இல்லை என்பது புரிந்தது. கடைசி கட்ட தற்காப்பு முயற்சியிலும் மினி தோல்வியடைந்தாள். என்னையே இப்படி பண்றீங்க? எனக்கு ஆரியன் கிட்ட போகணும். என்ன ராஜ்கிட்ட இருந்து காப்பாத்துங்க சாமி என்று மனதிற்குள் உருக்கமாக வேண்டினாள். அதே நேரம் ராஜ் மீண்டும் அழைத்தான். அவள் போனை எடுக்க, இன்னும் 5 நிமிஷம் தான் மினி, நீ நான் சொன்ன பிளான் படி செஞ்சுட்டு பேக் கேட் வழியா வா என்றான். தன்னுடைய கடைசி நம்பிக்கையும் அற்றுப்போக மினி நேராக அவளுடைய கார் டிரைவரிடம் சென்று ஏதோ சொன்னாள். அவர் காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப அதற்குள் ராஜ் மினியை வாட்ச் செய்யும் 2 பாடிகார்டுகளை சில மாணவர்கள் மூலம் திசை திருப்பி இருந்தான். அவர்கள் கவனிக்காத வேளையில் மின்மினி பேக் கேட்டை அடைந்திருந்தாள். அங்கே ஆட்கள் யாருமே இல்லை. மினிக்கு அழுகை வந்தது. மிகவும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்த ராஜ் காரில் இருந்து இறங்கி அவளை நோக்கி வேகமாக வந்தான். நீ என்ன நினைச்சாலும் அது இனிமே நடக்க போறதில்ல மின்மினி. ஸ்லோவா நடந்து வர்றதால எல்லாம் என் கிட்ட இருந்து உன்னை நீ காப்பாத்திக்க முடியாது. நட வேகமா என்றான். அவளை கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு வந்து காருக்குள் அமர வைத்தான். காருக்குள் அவனும் ஏறி அவளுடைய கைகளை கட்டினான். மின்மினி அலறினாள். ராஜ், என்னை விட்டுருங்க. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? எனக்கு ஆரியன் கூட இருக்கணும். நீங்க கேக்குறத நான் ஆரியனை கொடுக்க சொல்றேன். நான் என்ன கேட்டாலும் அவர் செய்வாரு. எனக்காக அவர் என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு. எங்களை பிரிச்சிடாதீங்க பிளீஸ். எனக்கு ஆரியன் கூட வாழணும் என்று மினி கதற தொடங்க ராஜ் நிதானமாக அதனை ரசித்தபடி அவளுடைய வாயை துணியால் அடைத்தான். பாகம் 84. மின்மினியின் வாயை கட்டிய ராஜ் அங்கிருந்து இறங்கி டிரைவர் இருக்கைக்கு வந்தான். அதன் பின் காரை ஸ்டார்ட் செய்தபடி பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே மினி கட்டுகளை அவிழ்க்க கைகளை அசைத்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய சந்தன முகம்
பயத்தில் வெளிரி கிடந்தது. அதை பார்த்த ராஜுவிற்கு குரூரமான புன்னகை தோன்றியது. வேண்டுமென்றே மினிக்குட்டி என்று ஆச்சி கூப்பிடும் மாடுலேஷனில் கூப்பிட்ட ராஜ், மினிக்குட்டி இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, அவ்வளோதான், முடிஞ்சிரும். நீ இவ்வளவும் பண்றது உன்னோட அருமை புருஷனுக்காகத்தான், அத மட்டும் மறந்துராத என்றான். ஆரியனின் நினைவு வந்ததும் மினிக்கு கண்களில் நீர் பெருகியது. நேற்றிரவு அவன் அவ்வளவு முறை கேட்டும் தான் சொல்லாமல் விட்டது தவறோ என்று ஒரு கணம் நினைத்தாள். ஆனாலும் துப்பாக்கிகள் குறிவைத்த ஆரியனை காப்பாற்ற இதுதான் வழி என்பது புரியவே அவள் எதுவும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டாள். இங்கே ஆரியன் அலுவலகத்தில் சித்தார்த் அவன் எதிரே அமர்ந்திருந்தான். டியூட், மதுரா பிரான்ச்சோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ரீஓபன் பண்ணிடலாம். இந்த தடவை செக்யூரிட்டி டைட்டா போட வேண்டி வரும் என்றான். ஆரியன் காஃபியை பருகிக் கொண்டே, கரெக்டு தான், ஆனா நான் மதுரை போறேன். இந்த நேரத்துல நீ நிவா கூட இரு என்றான் ஆரியன். இதை கேட்டதும், அதெல்லாம் வேண்டா டியூட், டெலிவரி டைம்ல நிவா கூட இருந்தா போதாதா? மதுரையில என்ன ஒரு 1 வீக் இருக்க வேண்டி வரும், அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறேன் என்றான் சித்தார்த். ஆரியன், நான் சொன்னதுதான், நான் மதுரை பிரான்ச் பாத்துக்கிறேன் என்றான். சித்தார்த், சரி ப்ரோ, நீயே போ, நான் இனிமே இதுல தலையிடல என்றான். அதே நேரம் கேபின் கதவை திறந்து கொண்டு ஷாலினி உள்ளே நுழைந்தாள். ஆரியன் ஷாலினியை பார்த்ததும் முகம் சுருங்கினான். நீனும் சிங்கப்பூர் போலியா என்று ஆத்திரத்தோடு கேட்டான். நீ கண்ணு மண்ணு தெரியாம ஒருத்தைய லவ் பண்றியே, அவளை பத்தி உன்கிட்ட சில தகவல் சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் என்றாள். இதை கேட்ட ஆரியன் கோபமானான். அன்னைக்கே சொன்ன அவ பேரை உன் வாயால சொல்லாதன்னு என்று பற்களை கடித்தான். ஷாலினி அதை துளியும் கண்டு கொள்ளாமல், உனக்கு ஒரு ஹாட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் ஆரியன், கேக்குறியா என்றாள். இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை சித்தார்த் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஷாலினி அங்கிருந்த நாற்காலியை எடுத்து அதனை பின்னால் திருப்பி அதில் அமர்ந்து கொண்டே, ஓ அப்பாவி பொண்டாட்டி இப்ப ஊர்லயே இல்ல தெரியுமா, அவ கள்ளக்காதலனோட ஓடிட்டதா பேசிக்கிறாங்க என்றாள். ஆரியனுக்கு ஆத்திரம் அதிகமானது. சித்தார்த்தும் இதை கேட்டு கோபமானான். ஷாலு, என்ன பேசுற? யார்கிட்ட என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா என்று சித்தார்த் கத்தினான். ஷாலினி அதனை துளியும் லட்சியம் செய்யாமல் ஆரியனை பார்த்து கொண்டே, இந்த விஷயம் பத்தி உங்ககிட்ட பேசதான் நான் அன்னைக்கு ஒரு ரூமுக்கு வந்தேன். நீ என்னமா என்ன நாயை விட கேவலமா ட்ரீட் பண்ணி என்ன நீ அங்கிருந்து விரட்டி அடிச்ச. அவளுக்கும் ராஜுக்கும் நடுவுல ஒரு லைன் போயிட்டு இருக்கு. ராஜ் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தனியா சொல்லணுமா என்ன? எந்த பொண்ணா இருந்தாலும் 2 செகண்ட்ல ஓகே சொல்லிருவாங்க. உன்னோட உத்தம பத்தினிக்கும் அதேதான். அவன் என்ன பேசினானோ எனக்கு தெரியாது. இப்ப உன் அருமை பொண்டாட்டி ராஜ் கூட ஓடி போயிருக்கா. அவ திரும்பி வரமாட்டா. அவ ராஜ் கிட்ட போயிட்டா. அது சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் என்றவள், இப்ப சொல்லு, உனக்கு ஸ்லிப்பான அவ வேணுமா இல்ல நான் வேணுமா என்று கேட்டாள். இதை கேட்ட சித்தார்த் அதிர்ந்து போயிருந்தான். ஷாலு, நீயா இப்படியெல்லாம் பேசுற? ஆரியன் அதற்குள் பேசிக்கொண்டிருந்த ஷாலினியின் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்திருந்தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதெல்லாம் என்கிட்ட சொல்வ? உனக்கு குரல்னு ஒன்னு இருக்கிறதுனால தானே இவ்ளோ பேசுற. உன் வாய்ஸ் கார்ட நான் கட் பண்றேன் என்று மேலும் அவள் கழுத்தை நெருக்கினான். இதை பார்த்த சித்தார்த் வேகமாக வந்து ஆரியனை ஷாலினியிடம் இருந்து விலக்க முயன்றான். என் முன்னாடி நல்லவ வேஷம் போடாத ஷாலினி, என் மினியை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு என்று கழுத்தை இருக்க ஷாலினி மூச்சுவிட திணறினாள். சித்தார்த் ஆரியனை அவளிடமிருந்து பிரித்தான். அவளை தனியாக தள்ளி கொண்டு போய் அறையின் மூலையில் நிற்க வைத்தான். ஷாலினி, விடு சித், நான் சாகுறேன். செத்தாலும் அது இவன் கையால சாகணும், எனக்கு அது போதும் என்று அழுதாள். சித்தார்த் எரிச்சலோடு, உனக்கு அறிவு இருக்கா ஷாலினி? மின்மினி மேல எதுக்கு இப்படி அபாண்டமா பழி போடுற என்று கத்தினான். ஆரியனோ, விடு சித்தார்த், அவளை இன்னைக்கு நான் சாவடிச்சிடுறேன். நானும் பாக்குறேன் ஓவர் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றா என்று ஷாலினியை நோக்கி வேகமாக வந்தான். ஷாலினி பதிலுக்கு, நான் ஒன்னும் உன்னோட மின்மினி மாதிரி முட்டாள் இல்ல ஆர்யா, எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்றேன். அவ உனக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டா. நான் சொல்றதுதான் நிஜம். நீ வேணும்னா உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி வெரிஃபை பண்ணு, அதுக்கப்புறமா பேசு என்றாள். இதை கேட்ட ஆரியன் வெறுப்பில் அவள் மீது டேபிளில் இருந்த பூஜாடியை எறிய சித்தார்த் ஷாலினி மீது அது விழாமல் இருக்க அவளை கீழே தள்ளிவிட்டான்.
ஆரியன் அவனுடைய மொபைலில் இருந்து மின்மினிக்கு அழைக்க அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. ஆரியனுக்கு படபடப்பு அதிகமானது. கோபத்தில் முடியை கலைத்துக் கொண்டான். சில நொடிகள் யோசித்தவன் உடனடியாக அவனுடைய கார் டிரைவருக்கு அழைத்தான். எங்க இருக்கீங்க பழனி? காலேஜ் போயிட்டீங்களா என்று ஆரியன் கேட்க, சார் நான் இப்பதான் சார் வீட்டுக்குள்ள நுழையிறேன். மேடம் என் கூட வரல. அவங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துடுறதா என்கிட்ட சொன்னாங்க என்றான். உங்களுக்கு கொஞ்சம் மாசம் பொறுப்பு இருக்கா? மேடம் சொன்னா உடனே கேட்டுருவீங்களா? என்னை கூப்பிட்டு கேட்க மாட்டீங்களா என்று கத்திய ஆரியன் அந்த போனை துண்டித்தான். சித்தார்த் ஆரியனை நெருங்கி, என்னாச்சு ஆர்யா, என்ன சொல்றாங்க என்று கேட்டான். ஆரியன் எழுந்து சித்தார்த்தை அணைத்துக் கொள்ள, சித்தார்த் ஈஸி டியூட் ஈஸி என்று சமாதானம் செய்தான். முதல்ல டிரைவர் என்ன சொல்றாருன்னு சொல்லு என்று மீண்டும் சித்தார்த் கேட்க, ஆரியன் தலை குனிந்தபடி, எனக்கு என்னமோ சரியா படலடா என்றான். இதை கேட்ட சித்தார்த் அதிர்ந்து போனான். ஏண்டா அந்த ஷாலினி சொல்றத நீ நம்புறியா என்று கேட்க, இல்ல சத்தியமா இல்ல, நான் என்ன நம்புறதை விடவும் மின்மினிய ரொம்பவே நம்புறேன். அவ ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு நினைக்கிறேன் என்று மொபைலை எடுத்து பாடி கார்ட்ஸை அழைத்தான். எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? மேடம் எங்க போனாங்க என்று கத்தினான். பாடி கார்ட்ஸ் அமைதியாக இருக்க, என்ன நடந்துச்சு? மேடம் எங்க? கேக்குறேன்ல, ஏதாவது சொல்லுங்க என்று ஆரியன் மறுமுனையில் பொறுமை இல்லாமல் சீறினான். இதை கேட்ட பாடிகார்டு, சார் மேடம் டிரைவர் கூட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க என்றான். நீங்க வேலை பார்க்கற லட்சணம் இவ்ளோதான் இல்ல? தண்டத்துக்கு சம்பளம் வாங்குறீங்களா என்று கத்தினான். அதை கேட்ட பாடிகார்ட்ஸ் ஷாக் ஆனார்கள். அவர்கள் பார்க்கும்போது மின்மினி டிரைவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதன்பின் சில கல்லூரி மாணவர்கள் அவர்களோடு கலாட்டா செய்ய அதை முடித்துவிட்டு பார்க்கையில் கார் அங்கே இல்லை. அவர்கள் வீட்டுக்கு போயிருப்பார்கள் என்று இவர்கள் நினைக்க, இப்போதுதான் மின்மினி வீட்டுக்கு போகவே இல்லை என்பது அவர்களுக்கு புரிகிறது. ஆரியனுக்கு உண்மையில் எதுவுமே புரியவில்லை. எந்த ஃப்ரெண்டோடு மினி வெளியே போயிருக்கிறாள்? அதற்கெதுக்கு மொபைலை அணைத்து வைத்திருக்கிறாள்? யோசிக்க யோசிக்க ஆரியனுக்கு தலை வெடித்து விடும் போல இருந்தது. சரி, நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணுங்க என்றபடி போனை வைத்துவிட்டு தலையை பிடித்து அமர்ந்தான். என்னாச்சு ஆரியன், என்ன சொல்றாங்க என்று சித்தார்த் கேட்க, ஆரியன், நான் மினியை இப்பயே பார்த்தாகணும் என்றான். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஷாலினி அதுதான் சமயம் என்று அங்கிருந்து வெளியேறினாள். ஆரியனும் சித்தார்த்தும் காரில் அமர்ந்திருந்தனர். நேற்றிரவு மினி வித்தியாசமாக நடந்து கொண்டது பற்றியே ஆரியன் யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஆத்திரமும் வெறியும் அதிகரித்து கொண்டே போனது. அவ்வளோ தடவை கிஞ்சி கிஞ்சி கேட்டேன், என்ன விஷயம்னே சொல்லாம விட்டுட்டா என்று புலம்பினான். என்னை விட்டுட்டு போகாதன்னு உன்கிட்ட கேட்டு இன்னும் 24 மணி நேரம் கூட முடியல. அதுக்குள்ள இதெல்லாம் என்ன மினி என்று அவனுக்குள் யோசிக்க, கார் மின்மினியின் கல்லூரியை அடைந்தது. அங்கே சூரஜ் அந்த 2 பாடி கார்ட்ஸை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தான். ஆரியன் வரவும் பவ்யமாய் அவன் முன் கை கட்டி நின்றான். சார், சிசிடிவி படி மேடம் டிரைவர் கூட பேசிட்டு திரும்ப காலேஜுக்குள்ள போயிருக்காங்க. அவங்க வேற எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே போகல என்றான். ஆரியன் பதட்டத்தில் பற்களை கடித்து அங்குமிங்கும் அலைய ஆரம்பித்தான். ஆனால் சூரஜ் திடீரென, சார், இது வேறொரு வீட்ல இருந்து அனுப்பின ஃபுட்டேஜ், இப்பதான் அனுப்பியிருக்காங்க, இது கொஞ்சம் பாருங்க என்றான். அதை பார்த்ததும் ஆரியனின் முகம் மாறியது. வேக வேகமாக காரை நோக்கி ஓடினான். சித்தார்த்திற்கு எதுவும் புரியாமல் அவனோடு கூடவே ஓடினான். அவன் உள்ளே அமர்ந்ததும் கார் கிளம்பியது. என்னாச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனையா என்று சித்தார்த் கேட்க, மினி டேஞ்சர் பொசிஷன்ல இருக்கா, நீ இந்த வீடியோவை பாரு என்றபடி சூரஜ் கொடுத்த வீடியோவை சித்தார்த் முன் நீட்டினான் ஆரியன். அந்த வீடியோவை பார்த்த சித்தார்த்தும் அதிர்ந்து போயிருந்தான். அது காலேஜ் பேக் கேட் பக்கம் இருந்த ஒரு வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. அதில் மின்மினியை தரதரவென இழுத்து கொண்டு ஒருவன் வேகமாக அங்கிருந்த காரில் மின்மினியை வலுக்கட்டாயமாக ஏற்றிவிட்டு தானும் உள்ளே சென்றான். அவன் முகமூடி அணிந்திருந்தான். கார் ஓட்டிக் கொண்டிருந்த ஆரியன், என்னோட போன் எடு சித், அதுல ஜிபிஎஸ் போ என்றான். சித்தார்த் அவனை கேள்விக்குறியோடு பார்க்க, நான் அவளோட காலேஜ் பேக்ல டிராக்கர்ஸ் போட்டிருக்கேன், இப்ப அதை வச்சுதான் அவளை கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் ஆன் பண்ணு என்றான். சித்தார்த் அதை செய்து கொண்டே, அந்த வீடியோல இருக்கிறது யாருன்னு உனக்கு புரிஞ்சுதா என்று கேட்க, அந்த கேடுகட்ட அயோக்கியன நான் சும்மா விட மாட்டேன் என்றான் ஆரியன். நானும் இதையேதான் நினைக்கிறேன். ஷாலினி ஒரு முட்டாள், அவளா வந்து விஷயத்த சொல்லி மாட்டிக்கிட்டா.
என்றான் சித்தார்த். சித்தார்த் ஆரியனுக்கு ஜிபிஎஸ் போகும் பாதைப்படி வழி சொல்லிக் கொண்டிருந்தான். லெஃப்ட்ல போ ஆரி என்றான். நேற்றிலிருந்து மினி தன்னிடம் எதையோ மறைத்து கொண்டிருந்தாள். மினியும் ராஜும் தனியாக பேசிக் கொண்டிருந்த போது தான் குறுக்கே போனது ஆரியனுக்கு நினைவுக்கு வந்தது. கோபத்துடன் ஆக்சிலேட்டரை அழுத்தினான். அதே நேரம் ஷாலினி தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாள். இவ்ளோ சொல்லியும் இந்த ஆரியன் என்னமோ ஹீரோ மாதிரி ஹீரோயினை காப்பாத்த போயிட்டா. அவ இல்லீகல் அஃபேர்ல ஓடி போயிருக்கிறதா சொல்லியும் அவ என்ன நம்பாம அந்த மினியை தான் இன்னமும் நம்புறான். ராஜ் பிளான்ல நான் உள்ள நுழைஞ்சு என் லைஃப காப்பாத்திக்க நினைச்சேன். இப்ப என்ன செய்யறது, அப்பாட்ட என்ன சொல்றது என்று புலம்பியபடி கட்டிலில் விழுந்தாள். அங்கே ராஜ் சென்னையின் ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு ரிசார்ட்டிற்குள் காரை நிறுத்தினான். த பாரு மினி, சத்தம் போட்டு ஊரை கொட்ட நினைச்சேன்னு வெயி, ஒரே போன் கால்ல உன் குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன், புரியுதா? இப்ப கட்டெல்லாம் எடுக்க போறேன், சத்தம் இல்லாம என் கூட கோஆபரேட் பண்ணு. கொஞ்ச நேரம்தான், அப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும். உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் என்றான். பொது இடத்தில் அவளை கட்டி அழைத்து போக முடியாததால் ராஜ் அவளை ரிலீஸ் செய்தான். மின்மினி அழுது வீங்கிய முகத்துடன் கிட்டத்தட்ட மயங்கி போகும் நிலையில் இருந்தாள். பார்க்கிங்கில் இருந்து அவளை ரிசார்ட்டிற்குள் அழைத்து சென்றான். அங்கு குடில்கள், சில காட்டேஜ்கள் ஆங்காங்கே இருந்தன. அவற்றில் ஒன்றின் முன் போய் நின்று கதவை தட்டினான். சாமிதாஸின் பிஏ வெளியே வந்தான். சீக்கிரம் அவளை உள்ள கூட்டிட்டு வா என்று சாமிதாஸ் கத்த, ராஜ் மினியை நெட்டி தள்ளியபடி அறைக்குள் நுழைந்தான். பாகம் 85. அந்த அறைக்குள் நுழைந்ததுமே மினிக்கு தன்னை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது புரிந்தது. ஹெல்ப் ஹெல்ப் என்று கத்த ஆரம்பித்தாள். அந்த குடிலுக்குள் எல்லாவித வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. அறை முழுவதும் மது வாசனை வீசியது. மினிக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. ஷாலை இறுக்கமாக பிடித்துக்கொண்டே, என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன், எனக்கு ஆரியனை பார்க்கணும் என்று அழ ஆரம்பித்தாள். ராஜும் சாமியும் இதை பார்த்து சிரித்துக்கொண்டே ஒரு கிளாஸ் விஸ்கியை எடுத்து அவர்களுக்குள் சியர் சொல்லி குடிக்க ஆரம்பித்தனர். மினி அழுது கொண்டே அவர்களை பார்க்க சாமி அவளை வேகமாக நெருங்கினான். ராஜும் பிஏவும் அங்கிருந்து போகாமல் நின்று கொண்டு அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். மின்மினி தன்னுடைய கைகளை இறுக்கமாக்கி கொண்டபடி ஆரியன் ஆரியன் என்று முனங்கினாள். மினியின் அப்பா சொன்னது அவளுக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது. உனக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு நீ என்னைக்குமே உடன்படாத மின்மினி. யாராவது உன்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணினா அது உன்னோட தப்பில்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் உன்னை டிஃபென்ஸ் பண்ணு. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு. அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணு. பை சம் டைம். அதுக்குள்ள உன்னை நீ எப்படியாவது காப்பாத்திக்க ஏதாவது வழி கிடைக்கும் என்கிற அவளுடைய அப்பாவின் வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. தன் எதிரே நின்று கொண்டிருக்கும் ராட்சசன் முன் எந்த சாகசமும் பலிக்கப் போவதில்லை என்பதை மின்மினி உணர்ந்து கொண்டாள். சாமி கையில் இருந்த விஸ்கியை அவள் மீது ஊற்றினான். மின்மினி துடித்து போய் சுவரோடு ஒண்டிக்கொள்ள அவளை நெருங்கி அந்த விஸ்கியின் வாசத்தை நுகர்ந்தான் சாமிதாஸ். அப்போது ராஜ் குறுக்கிட்டு, சாமி சார், என்னோட பேமெண்ட்டை முதல்ல கொடுத்துருங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன் என்றான். சாமி நிதானமாக மின்மினி மீதிருந்து விலகியபடி அவனுடைய பிஏவை பார்க்க அவன் கையில் இருந்த ஒரு பையை ராஜிடம் கொடுத்தான். என்ன சார், கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு, எனக்கு இன்சென்டிவா என்று ராஜ் உற்சாகமாக கேட்டான். இதை கேட்டதும் சாமி எரிச்சலானாலும், நான் ஒரு பெரிய ரசிகண்டா, என் கண்ணு முன்னாடி பிரம்மம் படிச்ச ஆர்ட் ஒண்ணு நிக்குது, அத கொஞ்ச நேரம் கலைக்கண்ணோட பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தா விட மாட்டேன்றீங்க என்றபடி, அந்த பேமெண்ட் இவ என் கூட ஒரு வாரம் எக்ஸ்ட்ராவா தங்குறதுக்கு, அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி எந்த ஊருக்கு வேணா கூட்டிட்டு போ என்று சாமிதாஸ் சொன்னான். இந்த இடைவெளியில் மினியின் கண்களில் அங்கே ஒரு ஜன்னல் இருப்பது தெரிந்தது. வேகமாக அதை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். அதை பார்த்த ராஜ் 2 அவளை தாவி பிடித்தான். பிடித்த வேகத்தில் சாமிதாஸின் காலடியில் அவளை வீசினான். எடுத்துக்கங்க சார், உங்களுக்கு இல்லாததா? நீங்க சாப்பிட்டது போக மிச்ச மீதி தான் மத்தவங்களுக்கு போகும், அதான் நானே என் கைப்படாம உங்ககிட்ட கொண்டு வந்தேன் என்றான். அதன் பின் சாமி கஞ்சாடை காட்ட ராஜுவும் பிஏவும் அங்கிருந்து வெளியேறினர். பிஏ டு நாட் டிஸ்டர்ப் போர்டை
அறை கதவின் முன் தொங்கவிட்டான். அறைக்குள் மின்மினி அருகே சாமி அமர்ந்திருந்தான். அவள் முடியை கொத்தாக பிடித்தான். அவ்வளோ பெரிய நல்லவளா நீ? கூப்பிட்டா வந்துட்டு போயிருக்க வேண்டியதுதானே. இப்ப பாரு, மொத்தமா நீ சதைய போற என்றான். மின்மினி நிமிர்ந்து தன்னுடைய நகங்களால் அவனுடைய முகத்தை கீறினாள். சாமி இதனை எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு முகம் எரிந்தது. அதற்குள் ஷாலில் குத்தியிருந்த பின்னை எடுத்த மின்மினி சாமிதாசின் கைகள் தன்னை தொட நீளும் போதெல்லாம் குத்தினாள். குத்திக்கொண்டே அறைக்குள் ஓடிக்கொண்டிருந்தாள். சாமிதாசுக்கு கோபம் அதன் உச்சியை அடைந்தது. வலியால் முணங்கியபடி மின்மினியை ஒரே எட்டில் பிடித்து காதோடு ஒரு அறை விட்டான். மின்மினிக்கு பொறி கலங்கி போனது. கண்ணெதிரே நடப்பது எதுவுமே தெரியவில்லை. ஆர்யா என்று கத்திக்கொண்டே பிளாக் அவுட் ஆனாள். அதை பார்த்த சாமிதாஸ் மீண்டும் நிதானத்திற்கு வந்தான். மினி தந்த காயங்களை பார்த்து கொண்டே விஸ்கியை எடுத்தான். மினி மீது தெளித்து அவளை மீண்டும் எழுப்பினான். மின்மினி கண் திறக்க, செம்ம ஹாட்டா இருக்கே பேபி, உன்னை சும்மாவே சாப்பிடலாம் தான், ஆனா கொஞ்சம் கிரன்ச்சியா சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் என்றபடி, நீ பெரிய அழகின்னு பெருமைப்படுறியா ஹாட்டி? உன்னோட அழக நான் என்ன பண்ண போறேன்னு பார் என்று அவள் அருகே அமர்ந்தான். மினியின் கைகளை பிடித்து கொண்ட சாமிதாஸ் அவளை நெருங்க முயல மின்மினி அவனிடமிருந்து விலகி போக முயற்சித்துக் கொண்டிருந்தாள். என்ன விட்டுருங்க பிளீஸ் என்று கெஞ்ச, என்னது உன்னை சும்மா விட்டுறணுமா? உன்னை எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, என் பொறுமைய சோதிக்காத. கையையும் காலையும் எவ்வளவுக்கு எவ்வளவு அசைக்காம இருக்கிறியோ அவ்வளவு சீக்கிரத்துல இது முடிஞ்சிட போது. வீணா ஏன் உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மினி என்றபடி அவளை சுவரோடு சேர்த்து அழுத்த மின்மினி தன்னுடைய மார்புகளுக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு அப்படியே குறுகி போய் அமர்ந்தாள். சாமிதாசின் கண்களில் வெறி ஏறி கிடந்தது. அருகில் இருந்த விஸ்கியை எடுத்து குடித்தான். குடித்து முடித்துவிட்டு, சும்மா ஓவர பண்ணாதடி, பெரிய சாவித்திரி மாதிரி எதுக்கு இவ்ளோ ஆக்ட போடுற? ஒரு தரம், ஒரே ஒரு தரம் கோஆபரேட் பண்ணு. அதுக்கப்புறம் நீ உன் புருஷனே வேணான்னு சொல்லிட்டு என் பின்னாலேயே வர ஆரம்பிச்சிருவ என்றான். இதை கேட்ட மின்மினிக்கு அருவருப்பில் உடல் முழுதும் கூசியது. ஹூ என்று துப்பினாள். அதனால் சாமிதாசுக்கு கோபம் அதிகமானது. ஆரியனும் சித்தார்த்தும் டிராக்கர் உதவியோடு அந்த ரிசார்ட்டிற்குள் நுழைந்தார்கள். அவர்கள் உள்ளே நுழைவதை பார்க்கிங் லாட்டில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ராஜ் பதட்டமானான். அவர்கள் வண்டியை நிறுத்தும் போது இவனுடைய காரை எடுத்துக்கொண்டு வெளியேற ஆரம்பித்தான். சித்தார்த், டே ஆர்யா, டிராக்கர் மறுபடியும் மூவ் ஆகுது என்றான். அதற்குள் சூரஜ் சில ஆட்களை அழைத்து கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து அங்கே வந்து சேர்ந்திருந்தான். ஆரியன் எதுவும் பேசாமல் போனை சூரஜிடம் கொடுத்து அந்த டிராக்கரை ஃபாலோ செய்ய சொல்ல, சூரஜ் அவன் ஆட்களில் சிலரை அழைத்து அந்த வேலையை ஒப்படைத்தான். அவர்கள் வந்த வேகத்தில் திரும்ப கிளம்பினார்கள். சித்தார்த் ஆரியை பின்தொடர ஆரி ரிசப்ஷன் சென்று அரை மணி நேரத்திற்கு முந்தைய சிசிடிவி காட்சிகளை கேட்டான். உள்ளே ஹோட்டல் அறையில் மின்மினி சாமிதாசோடு போராடி கொண்டிருந்தாள். அவளுடைய சக்தியெல்லாம் மொத்தமாக வடிந்து போயிருந்தது. ஆனாலும் விடாமல் போராடி கொண்டிருந்தாள். அவள் தூ என்று துப்பவும், சுயநனவோட உன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இந்தா இந்த விஸ்கியை குடி, அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது என்று அவளை குடிக்க வைக்க முயற்சித்தான். மினி அங்கும் இங்கும் ஓட குடிபோதையில் இருந்த சாமிதாஸ் அவள் ஆடையை பிடித்து இழுக்க அவளுடைய தோள்பக்க ஆடை கிழிந்து தொங்கியது. இல்ல, என்ன தொடாத, எல்லாமே தப்பாயிரும், நான் அழுக்கா மாறிடுவேன், எவ்வளவு குளிச்சாலும் அந்த அழுக்கு போகாது, என்ன தொடாத பிளீஸ் என்று அப்படியே கூனி குறுகி போய் அமர்ந்தவளை நெருங்கிய சாமிதாஸ், அடியே, இனி யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது என்று கையில் இருந்த விஸ்கியை அவள் வாயை திறந்து ஊற்ற முயற்சிக்க, மின்மினிக்கு தான் அதற்கப்புறம் ஆரியனை பார்க்கவே முடியாது என்பது மட்டும் புரிந்து போனது. தன் வாயில் விஸ்கி ஊற்ற வந்த சாமிதாசின் கைகளை அவளுடைய கடைசி முயற்சியாக கைகளை பலம் கொண்ட மட்டும் கடித்தாள். அதே நேரம் கதவு படார் என திறக்க அங்கே ஆரியன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த சாமிதாசிற்கு எதுவும் புரியவில்லை. ஆரியன் நேராக சாமிதாசை மின்மினியிடம் இருந்து அப்புறப்படுத்தி முகத்தில் குத்தினான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட மினியை நீ தொடுவ என்று கேட்டான். இதே கேள்வியை கேட்டுக்கொண்டே சாமிதாசை அடித்து துவம்சம் செய்தான். ஆரியனின் கோபத்தை நேரடியாக பார்த்த மின்மினி கட்டிலுக்குள் பதுங்கிக் கொண்டாள்.
தைரியம் இருந்தா இப்ப தொடர பாக்கலாம். என் மின்மினிய இவ்ளோ கஷ்டப்படுத்திருக்கியே, உன்னை நான் சும்மா விட்டா அவ்வளோதான் என்றபடி சாமிதாசை தொடர்ந்து அடிக்க சாமிதாஸ் முகமெங்கும் இரத்தக்களரியாகி கீழே விழுந்தான். சித்தார்த் அங்கு வந்து ஆரியனை தடுத்தான். போதுண்டா, அவன் செத்துற போறான், ஆல்ரெடி குடிபோதையில இருக்கான் என்றான். அவன் சாகணும்னு தாண்டா அடிக்கிறேன் என்றான் ஆரியன். சித்தார்த் ஆரியனை பார்த்து, ஆரி நீ போய் தங்கச்சியை பாரு, இவனை நாங்க பாத்துக்கிறோம் என்றான். ஆரியன் மனம் மாறி மின்மினியை பார்த்தான். அவள் ஆரியனின் கையில் இருந்த ரத்தத்தை பார்த்து கண்களை இறுக மூடிக்கொண்டு கட்டிலின் ஓரத்தில் ஒடுங்கினாள். அதை பார்த்ததும் ஆரியனின் நெஞ்சில் ஒரு வலி பரவியது. ஓ மை காட் மினி, ஐ எம் சாரி மினி, நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் என்றபடி அங்கிருந்த சுவரில் கைகளை குத்தினான். மினி கலைந்த தலையோடும் கிழிந்த ஆடையோடும் குறுகி போய் அமர்ந்திருந்தாள். ஆரியன் அவளை நெருங்கி அணைத்து கொண்டான். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆரியனை பார்த்ததும், ஆரி நான் நேத்தே என்று சொல்ல போக ஆரியன் அவளை பேச விடாமல் தடுத்தான். போதும், எனக்கு புரியுது என்றபடி அவளை அணைத்து கொண்டான். அவள் முகத்தை எடுத்து முத்த மழை பொழிந்தான். உனக்கு ஒன்னும் இல்ல மினி, ஒன்னும் நடக்கல, நான் வந்துட்டேன்ல, நீ பயப்படக்கூடாது என்றான். மினி தன்னை காத்துக்கொள்ள அதீதமாக போராடி இருக்கிறாள் என்பதை அவளுடைய அலங்கோலமான நிலை எடுத்து சொன்னது. இன்னும் கொஞ்சம் லேட் செய்திருந்தால் அவனுடைய மினியை அவனால் பார்த்திருக்க முடியாது. இதையெல்லாம் யோசிக்க யோசிக்க ஆரியன் கண்களில் நீர் சுரந்தது. ஐ எம் சாரி மினி என்றான். அதை கேட்டு மின்மினி வாய் விட்டு அழுது கொண்டே ஆரியனை அணைத்து கொண்டாள். ஆரியன் அவனுடைய கோட்டை கழற்றி மினிக்கு போர்த்து விட்டான். கலைந்திருந்த தலையை நேராக்கி முடிந்து விட்டான். மினி, நாம வீட்டுக்கு போலாம் என்றபடி அவளை எழுப்பினான். அவள் ஆரியனை விட்டு விலகாமல் அவனோடு அண்டிக்கொண்டே நடந்து வந்தாள். சூரஜ் ஒரு சிலருடன் சாமிதாஸை அழைத்து கொண்டு வெளியே போனான். வெளியே வந்த ஆரியன் சித்தார்த்தை பார்த்து, இன்னும் 2 மணி நேரத்துல அந்த ராஜ் என் கண்ணு முன்னாடி நிக்கணும் என்றான். அதை என்கிட்ட விட்டுரு, அவனை நான் உன் காலடியில போடுறேன், இப்ப நீ தங்கச்சி கூப்பிட்டு இங்கிருந்து கிளம்பு என்றான். ஆரியன் எதுவும் சொல்லாமல் மினியை அழைத்து கொண்டு காரில் ஏறினான். சித்தார்த் சூரஜிடம், விஷயம் வெளியே போகக்கூடாது, ஸ்டாப் எவ்ரிதிங், ரெசார்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசிரு, பார்ட்டி சிக்ன அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்த ரிசப்ஷன் ஆட்களை நோக்கி போனான். காருக்குள் ஆரியன் மினியை பார்த்து கொண்டே வண்டி ஓட்டினான். அவள் அவனை விட்டு விலகி அமர்ந்திருக்க ஆரியன் அவளை தன் பக்கமாக இழுத்தான். இதனை எதிர்பார்க்காத மின்மினி, என்ன விட்டுருங்க பிளீஸ் என்று நடுங்க, மின்மினி நான் தான், உன்னை வேற யாரும் தொடல, ரிலாக்ஸ் ஆகு என்றான். அவளை தன் மீது சாய்த்து கொள்ள முயற்சிக்க மின்மினி ஆரியனை விட்டு விலகினாள். ஆனாலும் ஆரியன் அவனுடைய வலிமையால் அவளை தன் மீது சாய்க்க மின்மினி மயங்கினாள். ஆரியனுக்கு அதை பார்த்ததும் கண்ணீர் வந்தது. அவளை உச்சியில் முத்தமிட்டபடி காரை ஓரங்கட்டினான். போனை எடுத்து, அவன் கிடைச்சானா இல்லையா என்று கேட்டான். அதன் பின், ராஜ சீக்கிரமா என் முன்னாடி கொண்டு வாசது, லேட் பண்ண அவனை நான் வேற மாதிரி பண்ணிருவேன் என்றான். சித்தார்த் சரி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். என்னோட மினி குட்டி, உனக்கு என்னெல்லாம் நடந்துருச்சு? நான் வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகியிருந்தாலும் இந்நேரம் உன்ன அவன் என்று பல்லை கடித்தான். எல்லாம் சரியாயிருச்சு மினி, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிருவேன், உனக்கு ஒன்னும் நடக்கல, ஒண்ணுமே ஆகல என்றபடி அவளை அணைத்து கொண்டு காரை சிதம்பர விலாஸ் வீட்டை நோக்கி செலுத்தினான்.